20/4/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் 20/4/2050 அன்று என்ன கிழமை? ஓகேவா? சோ இதற்கு ஆன்சர் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த 2 வருஷத்துக்கு இடையில டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ். மந்த்தும் டேட்டும் சேம், இயர் மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப 2 இயருக்கு இடையில டிஃபரன்ஸ் மட்டும் எத்தனை பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ். அப்போ இதுக்கு இடையில உள்ள லீப் இயரை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு லீப் இயருக்கு மொத்தம் 366 நாட்கள். அப்போ 2025ல இருந்து 50க்குள்ள லீப் இயர் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 நான் லீப் இயர், 2027 நான் லீப் இயர், 2028 வந்து லீப் இயர். லீப் இயர்ங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த இயரை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அது லீப் இயரான்னு தெரிஞ்சிடும். ரிமைண்டர் 0 வரணும். அப்போ 5 நாங்க 20, 7 நாங்க 28. அப்போ ரிமைண்டர் வந்து என்ன வருது? 0 வருது. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது லீப் இயர். அப்போ 2028 லீப் இயர்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோன்னே அதுல இருந்து 4 நாளா கூட்டிட்டே போனா போதும். ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் லீப் இயர் வரும். அப்போ 2032, 2036, 2040, 2044, 2048. ஏன்னா நம்ம 50 வரைக்கும் தான் பார்க்க போறோம். அப்ப 2048ஓட லீப் இயர் முடிஞ்சிச்சு. அப்ப மொத்தம் எத்தனை லீப் இயர் இருக்குன்னா 6 லீப் இயர் இருக்கு. அதையும் இதோட பிளஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து கிழமை கேட்டுக்கிறதுனால நம்ம 7ஆல டிவைட் பண்ணிக்கணும். 7ஆல டிவைட் பண்ணணும். அப்ப ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 25 பிளஸ் 6 31. 31 7ஆல டிவைட் பண்ணா 4 7 28. ரிமைண்டர் எவ்வளவு வரும்னா 3 வரும். ஓகேவா? அப்ப ரிமைண்டர்ங்கும் போது அப்ப 3 கிழமைகள். அது என்னென்ன கிழமைனா ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த கிழமையில இருந்து நம்ம கணக்கிடணும். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. அப்போ 2050 ஏப்ரல் 20ஆம் தேதி என்ன கிழமைனா புதன்கிழமை. அவ்வளவுதான்.